கேம் ஆஃப் த்ரான்ஸ் நடக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ். இந்த கதையில ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம் சர் டங்கன் த டால், அப்புறம் த எக் அப்படின்ற கேரக்டர்ஸ் தான். த எக் அப்படின்னு கூப்பிடப்படுற இந்த சின்ன பையன் யாரு? இவனுக்கும் சர் டங்கனுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க எப்படி கேம் ஆஃப் த்ரான்ஸ் கதைக்கு விதை போட்டாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் கதைக்கு அப்புறம் வெஸ்ட்ரோஸ்ல டிராகன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. போதாதுக்கு ஏகான் ஃபோர் பண்ண கூத்துல பிளாக் ஃபயர்ஸ் அப்படின்னு ஒரு ஹவுஸ் உருவாகி தர்கேரியன்ஸையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 3 வாட்டி தர்கேரியன்ஸை எதிர்த்து புரட்சி பண்ணி 3 வாட்டியும் தோத்து போயிருக்காங்க பிளாக் ஃபயர்ஸ். போர்ல அதிக காலம் போனதால தர்கேரியன்ஸோட செல்வாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான காலகட்டத்துல தான் ஏகான் ஃபை பிறக்கல. டேரான் டு த குட் ஓட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் ஏரிஸ் ஒன் அரசனாகிறான். கிபி 221ல ஏரிஸோடைய மரணத்துக்கு அப்புறம் மேக்கார் ஒன் அரசனாகிறார். மேக்கார் ஒன்னுக்கு மொத்தம் 4 பசங்க, 2 பொண்ணுங்க. இவருக்கு 4வதா பிறந்த பையன் தான் ஏகான் ஃபை தர்கேரியன். இவன் தான் தன்னுடைய சின்ன வயசுல முடி எல்லாத்தையும் சரிச்சிட்டு குடும்பத்தை விட்டு விலகி வந்துருவான். அப்பதான் சர் டங்கன் தட்டால சந்திக்கிறான் ஏகான் ஃபை. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நல்ல நட்பு உருவாகுது. அதனால கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்னாவே பயணிக்கிறாங்க. மேக்கார் ஒன் கிபி 233ஆம் ஆண்டு இறந்து போறாரு. இவருடைய முதல் பையன் டேரான் த ட்ரீமர் தான் அரசனாக வேண்டியது. ஆனா டேரான் அம்மு நோய் வந்து செத்து போயிடுறான். மேக்காருடைய 2வது பையனான ஏரியான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே டிராகனா மாற போறேன் அப்படின்னு நெருப்புல குதிச்சு செத்துருப்பான். இப்போ மீதி இருக்கிறது ஏமான் மற்றும் ஏகான் ஃபை தர்கேரியன் தான். யார் அரசனாவதுங்கிறத முடிவு பண்றதுக்காக கிபி 233ஆம் ஆண்டு கிரேட் கவுன்சில கூட்டுறாங்க. அதுல ஏமான் தர்கேரியன் நான் அரசனாக போறதில்ல, வாளுக்கு போய் நைட் வாட்ச்ல சேர போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஏகான் ஃபை அரசனா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏகான் ஃபை அரசனானதுக்கு அப்புறம் சர் டங்கன் த டால கிங்ஸ்கார்டுடைய தலைவனா நியமிக்கிறாரு. இவங்க 2 பேருடைய நட்புக்கு ஒரு முடிவே இல்லாம தொடருது. ஏகான் ஃபை அரசனான உடனேயுமே நார்த்ல குளிர்காலம் வந்துடுது. இதனால அங்க இருந்த மக்கள் ரொம்பவே பசி, பட்னியில கஷ்டப்படுறாங்க. ஏகான் ஃபை கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து நிறைய பொருட்களை நார்த்துக்கு அனுப்பி வச்சாரு. இவர் எப்பயுமே மக்கள் பத்தியும் அவங்களுடைய நலத்தை பத்தியும் யோசிச்சுட்டு இருப்பாராம். அதனாலேயே இவருக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இவரோட முக்காவாசி ஆட்சி காலம் போர் மற்றும் சண்டைகள்ல கிளர்ச்சிகளை அடக்கிறதுலயே போயிருக்கு. இவரை எல்லாரும் ஏகான் ஃபை அன்லைக்கின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. டர்காரியன்ஸ் குடும்பத்துல சொந்த அக்கா, தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிற நடைமுறை ரொம்பவே சாதாரணமா இருந்துச்சு. நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்லயே பார்த்திருப்போம். இந்த நடைமுறைக்கு எதிரா ஏகான் ஃபை இருந்ததாகவும் சொல்லப்படுது. கிபி 236ஆம் ஆண்டு பிளாக் ஃபயர்ஸ் உடைய 4வது கிளர்ச்சி நடக்குது. டேமான் 3 பிளாக் ஃபயர், ஏகார் ரிவர்ஸ் மற்றும் கோல்டன் கம்பெனியோடைய உதவியால பெரிய படையை திரட்டிட்டு வரான். இந்த போர்ல ஏகான் ஃபை, சர் டங்கன் த டால், ஏகானுடைய 3 பசங்க எல்லாரும் பங்கு பெறாங்க. பெருசா ஆரம்பிச்ச போர் ரொம்ப சீக்கிரமா பேட்டில் ஆஃப் வெண்ட் வாட்டர் பிரிட்ஜ்ல முடிவுக்கு வந்துடுது. சர் டங்கன் த டால் டேமான் 3 பிளாக் ஃபயரை கொன்னுடுறான். ஏகா ரிவர்ஸ் மறுபடியும் தப்பிச்சு எசோஸ்க்கு ஓடிடுறான். இதோட வெஸ்ட்ரோஸ்ல பிளாக் ஃபயர்ஸோடைய ஆட்டம் முடிவுக்கு வருது. ஏகான் ஃபையோடைய 50வது வயசுல டிராகன்ஸ் பத்தி கனவு வருது. இதுல இருந்து வெஸ்ட்ரோஸ்க்கு மறுபடியும் டிராகன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு தீவிரமா நம்ப ஆரம்பிச்சாரு ஏகான் ஃபை. இதுக்காக வெஸ்ட்ரோஸ் மற்றும் எசோஸ்ல இருக்க அஷாய், பிராவோஸ், வலேரியா போன்ற இடங்களுக்கு ஆளுங்களை அனுப்பி டிராகன்ஸ்க்கான அறிகுறிகள் இருக்கான்னு தேட சொன்னாரு. நாளாக நாளாக டிராகன்ஸ் மேல இருக்க ஆசை ஏகான் ஃபைக்கு அதிகமாயிட்டே போச்சு. கிபி 259ஆம் ஆண்டு ஏகான் ஃபை இவருடைய நெருங்கிய சொந்தம் மற்றும் நண்பர்கள் எல்லாரையும் இவரோட பிரியமான அரண்மனையான சம்மர் ஹாலுக்கு கூப்பிடுறாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவருடைய கொள்ளுப்பேரனான ரேகார் தர்கேரியன் பிறக்க போறத முன்னிட்டு. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சம்மர் ஹால் கோட்டை பத்தி எரிய ஆரம்பிக்குது. இந்த தீயில சிக்கின யாருமே உயிர் தப்பல, ரேகார் தர்கேரியனை தவிர. ஏகான் ஃபை, டங்கன் த டால், ஏகானோட பையனான டங்கன் த ஸ்மால்னு எல்லாருமே இதுல இறந்து போயிடுறாங்க. இத ட்ராஜடி ஆஃப் சம்மர் ஹால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீயில ரேகார் தர்கேரியன் மட்டும் தப்பிச்சதுனால ரேகார் தர்கேரியன் தான் த ப்ராமிஸ்ட் பிரின்ஸ் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த தீ எங்க எப்படி உருவாச்சுன்னு சரியா யாருக்குமே தெரியல. சில பேர் ஏகான் ஃபை டிராகன் முட்டைய பொரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு, அதனாலதான் இவ்வளவு பெரிய தீ வர காரணம்னு சொல்றாங்க. ஏகான் ஃபையுடைய டிராகன் ஆசை கடைசியில அவரையே அழிச்சிடுச்சு. ஏகான் ஃபையுடைய சின்ன வயசுல இருந்து அவருக்கு பக்கபலமா இருந்தவர் தான் டங்கன் த டால்.
தன்னோட வாழ்க்கையவே ஏகான் ஃபைக்காக அர்ப்பணிச்சு எல்லா பிரச்சனையிலயும் அவர் கூட நின்னுருக்காரு. கடைசியா சாகப் போறப்ப கூட 2 பேரும் ஒண்ணா தான் செத்துருக்காங்க. இதுவே இவங்க 2 பேருக்குள்ள இருக்க நட்புக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இதுதான் கைஸ் ஏகான் ஃபை மற்றும் டங்கன் த டால் பத்தின கதை. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொன்னா ஸ்பாய்லர்ஸ் ஆயிடும். ஸோ அதனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.